श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पतञ्जलि योगेन चित्तस्य पतेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन यो भागरोत्तमं प्रवरं मुनीनां பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அஷ்டாங்க யோகம்ங்கிற ஒரு முக்கியமான இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டாங்க யோகம், அஷ்டம்னா எட்டு யோகம். யோகம்னா எதிலிருந்து வந்த வார்த்தை? அது யுஞ்ச், இணைத்தல். 8 விஷயத்தோடு நம்மை இணைத்துக் கொள்ளுதல் தான் யோகமே, அஷ்டாங்க யோகம். இப்போ எந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் எதனுடன் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுதல், யோகம்னா இணைத்தல் அப்படிங்கிறது அவரு இந்த 2வது பாதம் சாதனா பாதம் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது முதல் பாதம் முடிச்சு 2வது பாதத்துக்கு வந்திருக்கோம். சாதனா பாதத்துல 29வது சூத்திரத்துல அவர் அஷ்டாங்க யோகம்னா என்னன்னு டெஃபினிஷன் கொடுத்தாரு. 29வது யமா நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி. இதுதான் யோகம். 8 விதமான யோகம். இதோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்ளுதல் அர்த்தம், வாழ்க்கையில் கடைபிடித்தல் அர்த்தம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது யமா. யமா அப்படின்னா எதை நாம செய்யக்கூடாது. யமம்னா தவிர்த்தல். அப்போ நெகட்டிவ் மீனிங்கா பார்க்கணும். அஹிம்சா, ஹிம்சை செய்யக்கூடாது. 5 யமத்துல 5, நியமத்துல 5. அதான் சொல்லுவாங்க 10 commandments அப்படிங்கிற வேர்டு அங்கதான் வந்தது. 5 யமா, 5 நியமா. 5 யமா என்னென்ன பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த 30வது சூத்திரத்துல பகவான் சொன்னாரு பதஞ்சலி, அஹிம்சா சத்தியம், பொய் பேசக்கூடாது, அஸ்தேயம் களவாமை, பிரம்மச்சரியம் ஒழுக்கம், அபரிக்கிரக தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் இருத்தல். இதெல்லாம் நெகட்டிவா. சோ அஹிம்சா இதெல்லாம் தவிர்க்கப்படணும், ஹிம்சையை தவிர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அதனால அதுக்கு பேர் யமான்னு பேரு. அஹிம்சா சத்தியம், சத்தியம்னா உண்மை பேசுதல். அஹிம்சானா மற்ற உயிர்களுக்கு துன்புறுத்தாமல் இருத்தல், வாக்கால் மனதால் செயலால் துன்புறுத்தக்கூடாது. அடுத்தது சத்தியம், உண்மை பேசுதல், பொய் பேசக்கூடாது. அஸ்தேயம் களவாமை, மற்றவருடைய பொருளையோ நேரத்தையோ எதையும் திருடக்கூடாது. அடுத்தது பிரம்மச்சரியம், உடல் ஒழுக்கம். அடுத்தது அபரிக்கிரக, அது தேவையற்ற பொருள்களை சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் இருத்தல். இது 30வது சூத்திரத்துல என்ன சொல்லி முடிச்சிட்டாரு? வாட் இஸ் யமா. அதுக்கப்புறம் நியமா. அது பாத்தீங்கன்னா 32வது சூத்திரத்துல பாத்தீங்கன்னா நியமம்னா என்னென்ன. சௌச்சம், நியமம்னா வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் டு, யூ ஷுட் ஃபாலோன்னு எடுத்துக்கலாம். எதை நீ கண்டிப்பாக, நியமம்னா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுல பார்த்தோம் சௌச்சம் சுத்தம், சந்தோஷம் போதுமென்ற மனம், தபக ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ், சுவாத்தியாயம் வேதத்தை ஓதுதல் எல்லாமே வரும். பூஜை செய்தல், பாராயணம் பண்றதுன்னு சுவாத்தியாயங்கிறது நிறைய ஏரியா கவர் பண்ணும். இது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வாழ்க்கை முறை. இறைவன் எப்படி நம்மளை வாழணும்னு சொல்றாரோ அதன் பிரகாரம் வாழுதல், ஓதுதலும் ஓதுவித்தலும் சொல்லுவோம் ஜென்ரலா. சுவாத்தியாயம். அடுத்தது ஈஸ்வர பிரணிதானி, ஈஸ்வரனை வணங்குதல். இதுல என்னது? நியமா. யூ ஷுட் டூ, யூ ஷுட் ஃபாலோ. எது? சௌச்சம் சந்தோஷம் போதுமென்ற மனம், தபகா ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ், சுவாத்தியாயம் வேதத்தை ஓதுதல் ஓதுவித்தல், அடுத்தது ஈஸ்வரனை வழிபடுதல். இந்த 5ம் நியமா. 5 யமா: அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரக, யமா. நியமம் 5: சௌச்சம் சுத்தம், சௌச்சம் சந்தோஷம், சந்தோஷம்னா போதும் என்ற மனம், நிறைவு, மன நிறைவு, கிடைக்கிறதுல திருப்தி. தபக சுவாத்தியாயம் ஈஸ்வரி பிரணிதானம்.
இந்த 10 தான் 10 commandments given by பதஞ்சலி. இதுக்கப்புறம் என்னென்ன சொன்னாரு? அஷ்டாங்கத்துல 2 முடிஞ்சது. அஷ்டாங்க யோகத்துல யமம் அதுல 5, நியமம் அதுல 5. அதுக்கப்புறம் என்ன? ஆசனம். இது ஒன்னொன்னா விளக்கிட்டு வர போறாரு. இப்ப நாம இருக்கிற ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா 41வது ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அதுல என்ன சொல்லிட்டு வராரு? இப்ப அடுத்து என்ன சொன்னாருன்னா, நீ சத்தியம் உங்ககிட்ட நீ பாஷணத்தை ஃபாலோ பண்ணினா பிரதிஷ்டாயாம், சத்தியத்துல நீ நின்னா பலன் என்ன? அதாவது பலன் பாத்தீங்கன்னா முக்கிய பலன் இந்த அஷ்டாங்க யோகத்தை முழுவதும் கடைபிடிக்கணும். கடைபிடிப்பதனுடைய முக்கிய நோக்கம் இறைவனை பற்றி அறிவதற்குண்டான புத்தி சக்தியை கொண்டு கொடுக்கும். தடங்கல்களிலிருந்து பாப்பத்தை குறைத்து தடங்களிலிருந்து நம்மளை தடைகளிலிருந்து விளக்கும். தடைகள் விளக்கும். இதுதான் முக்கிய பலனே. பதஞ்சலி கொடுத்த அஷ்டாங்க யோகத்தின் முக்கிய பலன் குவாலிபிகேஷன் ஆஃப் த மைண்ட். எப்படி கர்மயோகம் சொல்றாரு பகவான் பகவத்கீதையில, அந்த மாதிரிதான் இதுவும். அவர் கொஞ்சம் சேர்த்தி சொல்றாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் குவாலிபிகேஷன் ஆஃப் த மைண்ட். அப்புறம் தடைகளை விளக்க. ஏன்னா இது பண்ணும்போது உங்களுக்கு அது தவமாக நீங்க பண்றீங்க, இறைவனை பற்றி அறிவதற்காக நான் உனக்கு கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்றேன் போது அது புண்ணியம். அப்ப தடைகள் பாபக்ஷயமாகும். தியானமே பண்ணீங்கனாலும் பாபக்ஷயமாகும். ஏன்னா அது ஒரு புண்ணியமான காரியம். சோ இதுதான் முக்கிய பலனே. ஆனா என்ன சொல்றாரு பதஞ்சலி? நீ என்னது ஃபர்ஸ்ட் சத்திய பிரதிஷ்டாயம், நீ உண்மையே பிறந்ததுல ஒரு என்ன அறிவு தெரிந்த காலத்திலிருந்து நீ சத்தியத்தை கடைபிடித்து ஒரு பொய் கூட ஒரு சூழ்நிலை கூட பேசாம இருந்தீனா அவாந்தர பலனாக உனக்கு முன்னால் யாரோ நன்மை பகைமை பாராட்ட மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால என்ன பண்ண பகைமை யாரும் பாராட்ட மாட்டார்கள். ஒரு சிங்கம் மானுகிட்ட என்ன பண்ணாது? பகைமை பாராட்டாது. அந்த உங்களுக்கு முன்னால மட்டும்தான். எப்பவுமே அது ஃபாலோ பண்ண போனா அது எப்படி சாப்பிடும்? நமக்கு முன்னால் அந்த தபஸ்வி, அந்த தவத்தை ஃபாலோ பண்ணவங்களுக்கு பேரு தபஸ்வி. எந்த தவத்தை ஃபாலோ பண்ணாங்க? சத்தியம்ங்கிற தவமாக எடுத்து ஒரு பொய் கூட பேசாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குங்க, அது வரைக்கும் வாழ்ந்தோம் என்றால் அதனுடைய அவாந்தர பலனாக என்னது அந்த என்ன சொல்ல இருக்கு? சத்திய பிரதிஷ்டாயம் கிரியாபல ஸ்ரயத்வாத். அதாவது நீங்க செய்யாமையே அந்த செயல் தானாக அங்கு நடைபெறும். சத்தியத்தை ஃபாலோ பண்ணுனா, அஹிம்சையை ஃபாலோ பண்ணுனா நமக்கு முன்னால யாரும் பகைமை பாராட்ட மாட்டார்கள்ங்கிறது அஹிம்சையை ஃபாலோ பண்ணுனா. சத்தியத்தை பேசிட்டே வந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு இடத்துல அந்த காரியம் தானாக நடைபெறும். இதெல்லாம் அவாந்தர பலன். புரிஞ்சுங்களா? அப்புறம் அஸ்தேயம். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு அவாந்தர பலன் சொல்லிட்டு வந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அஸ்தேயத்துக்கு உண்டான அவாந்தர பலன் என்ன, பிரம்மச்சரியத்தை உண்டான அவாந்தர பலன் என்ன, அபரிக்கிரகத்தினுடைய அது அபரிக்கிரகத்துடைய என்னன்னா பூர்வ ஜென்மத்து ஞாபகம் கூட நமக்கு வரும்னு கூட சொன்னார். அவாந்தர பலனாக நீங்க அபரிக்கிரகத்தை 100% ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடம் தவமாக இருந்து நம்ம செஞ்சோம்னா நமக்கு பூர்வ ஜென்மத்து சம்பந்தம் கூட ஞாபகம் வரலாம். இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது நியமத்துடைய அவாந்தர பலன். நியமம் அதுதான் ஃபர்ஸ்ட். இப்ப என்ன முடிஞ்சிருச்சு? யமா 5. அதை ஃபாலோ பண்றதுனால என்ன பிரதிஷ்டாயம்னா அதை குறிப்பிட்ட காலம் ஃபாலோ பண்றதுனால வரக்கூடிய முக்கிய பலன் என்ன, அவாந்தர பலன் என்ன. சப்ஜெக்ட் முடிஞ்சது. அடுத்து எங்க வர? அஷ்டாங்க யோகத்துல 2வது என்னது? நியம. எதை ஃபாலோ பண்ணணும்? அதுல என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? சௌச்சம். அதை நாம 40வது ஸ்லோகத்து மந்திரத்திலே அதை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப 41வது ஸ்லோகம் படிக்கிறேன். அதுல அந்த சௌச்சத்தை பத்தி அவாந்தர பலன் என்ன, சௌச்சத்தினுடைய அவாந்தர பலன் என்ன அப்படின்னு பார்த்தா படிக்கிறேன். சத்வ சுத்தி சௌமனஸ்யைகாக்ரியேந்திரிய ஜெயாத்ம தர்ஷன யோக்யத்வாணி ச. சத்வ சுத்தி சௌமனஸ்யைகாக்ரியேந்திரிய ஜெயாத் மதர்ஷனயோக்யத்வாணி. மதர்ஷன அதாவது இப்ப என்ன சொல்றாருன்னா, இதனுடைய இன்னொரு படிக்கிறேன். சத்வ சுத்தி சௌமனஸ் ஏகாகிரியேந்திரிய ஜெயாத் ஜெயாத்ம தர்ஷன யோக்யத்வாணி. அண்டு இதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதனால கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ன? சத்வ சுத்தி. ஃபர்ஸ்ட் எது? சுத்தத்தை என்ன சொல்ற? சுத்தம்னா பகிர் சுத்தம், ஆந்தர சுத்தம். பகிர் சுத்தம்னா நமக்கு வெளியில் இருக்கிற நம்ம உடலை
சுத்தமா வச்சுக்கிறது, துணிமணிகளை சுத்தமா வச்சுக்கிறதுலாம் பகிர் சுத்தம். உடல், துணிமணி, அப்புறம் வீடு, சுற்றுப்புற சூழ்நிலை, இதெல்லாம் பகிர் சுத்தம். இது இல்ல, ஆந்தர சுத்தம். இதுதான் அவருடைய பலன் சொல்றாரு. ஆந்தர சுத்தத்தை நீ ஃபாலோ பண்ணினா, ஆந்தர சுத்தம்னு என்னது? மனதில் இருக்கிற அழுக்குகளை நீக்குவதற்கு முயற்சி செய்தல். அதுதான் ஆந்தர சுத்தம். மனதில் இருக்கிற அழுக்கு அதை நீக்குவதற்கு நீ முயற்சி செய்ய ஆரம்பிச்சினா, ராக, துவேஷ, மத, மாத்சரிய சொல்ற பார்த்தீங்களா, அது கர்வம், இதெல்லாம் நீ நீக்குவதற்கு சுத்தம் பண்றக்கு ஆரம்பித்தா என்றால் என்ன பலன் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் சத்துவ சுத்தி. சத்துவம் இந்த இடத்துல மனம் தூய்மையாகும். கண்டிப்பா அழுக்குகள் போச்சுன்னு என்ன ஆகும்? மனம் தூய்மையாகும். மனம் தூய்மை ஆயிடுச்சுனே பாருங்க. அடுத்தது சௌமனஸ்ய. சௌமனஸ்னாங்க மனம் ஒரு உற்சாகமாகும். அது நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு ஃபெட்டப்பா இருக்குதுக்கு ஆப்போசிட் உற்சாகம். எப்பவுமே காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உற்சாகம். உற்சாகம்னாங்க இப்போ ஒரு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிய இந்த கடமையை செய்யணுங்கிறத ஆனந்தமா செய்யறது, வேண்டா வெறுப்பா செய்யறது, செலுப்புல செய்யறதெல்லாம் மாறி மனம் சுத்தமாக வேற எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு வெளியில் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை எதுவும் மாறி இருக்காது. ஆனா நம்ம கடமையை செய்வதில் ஒரு உற்சாகம், மனதில் எப்பவுமே ஒரு உற்சாகம். இதுக்கு ஒரு உற்சாகம். இது சௌமனஸ்ய. அடுத்தது ஐகாக்கிரியம்னாங்க மன ஒருமைப்பாடு. ஏக்காக்கிறது சித்தம், ஒருமைப்பாடு. நம்ம ஒரு வேலை எடுக்கிறோம், அரை மணி நேரம் ஆகும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. அந்த வேலை முடிகிற வரைக்கும் கவனம் அந்த வேலையில் இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப நீங்க கிளாஸ் கேட்கறீங்கன்னா, அது சமையல் பண்றீங்கன்னா சமையல் அரை மணி நேரம் சமையல் ரூம்ல இருக்கிற, 1 மணி நேரம் இருக்கிறேன்னா 1 மணி நேரம் சமையலை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இருத்தல் ஐகாக்கிரியம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எந்த வேலை செய்யணும். பரீட்சைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் ஏகாக்கிரத சித்தம் வேணுங்கிறது இல்லை. நீங்க எந்த வேலையை செய்தாலும் அதில் முழுமையாக மனம் ஈடுபடணும். அதுதான் மன ஒருமைப்பாடு, மனதை குவித்தல். எந்த காரியம் செய்யணும்னு புத்தி சொல்லிருச்சோ அந்த காரியத்தில் மனம் சப்போர்ட் பண்ணும். அதுதான் மன ஒருமைப்பாடு. புத்தி பாட்டு பிக்ஸ் பண்ணிருச்சு, இதை பண்ணுன்னு. மனம் பாட்டுக்கு அங்க போயிட்டு வருது, இங்க போயிட்டு விட்டு அது எங்க லண்டன் என்ன புளூட்டோக்கோ போயிட்டு வரும் மனம். சோ அங்கெல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா செய்யற வேலை எனக்கு தப்பா, அரை மணி நேரம் செய்யற வேலையில 1 மணி நேரம், அது அரை மணி நேரம் செய்யற வேலையை தப்பா பண்ணி அதோட வெளிப்பாடு சிறப்பாக வராது. சோ அதை கொடுக்கும் எது? ஆந்தர சௌச்சம். மனதில் இருக்கிற அழுக்குகளை நீக்குவதற்கு நீங்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் என்ன? சத்துவ சுத்தி. ரெண்டாவது என்ன? சௌமனசு, மன உற்சாகமாக இருக்கும். அடுத்தது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உற்சாகம். உற்சாகம் பார்த்தீங்கன்னா சில தடவை நமக்கு நல்ல ரிசல்ட் வரப்போதுன்னு ஒரு உற்சாகம் வரும். அப்படி இல்லை, எதுவும் கிடைச்சாலும் கிடைக்கலினாலும் எப்பவுமே மனம் ஒரு உற்சாகம். அடுத்தது ஒரு மன ஒருமைப்பாடு. அடுத்து என்னது? புலன்களை வெற்றி கொள்ளுதல். சர்வ இந்திரியங்களை என்ன பண்றது? வெற்றி கொள்ளுதல். இந்திரியங்களை வெற்றி கொள்ளுதல் அப்படின்னாங்க கூர்மோங்கானிஷ சர்வசக, அதுக்கு பேர் தான். அதான் பகவத்கீதையில சொல்லுவாரு, ஆமை எப்ப வெளியில நீட்டணுமோ அப்ப நீட்டும், எப்ப உள்ள வரணும் உள்ள வந்துடும். அதுக்கு தான் இந்திரிய கட்டுப்பாடு. எப்பவுமே உள்ள இருந்தா அது சாப்பிட முடியாது, எப்பவுமே வெளியில் விட்டாலும் மாட்டிக்கு, அடுத்த நிமிஷமே ஏதோ ஒண்ணு அது சாப்பிட்டு போயிடும். சோ இந்திரிய கட்டுப்பாடுனா முதல்ல நம்ம எந்த இடத்துல நம்ம மனம் வீக் ஆகுதோ, அது அடிக்கடி சொல்லுவார் சுவாமிஜி, இப்ப தண்ணி போடுறீங்க, நீங்க கட்டுப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் எதை அடக்கணும்? இந்திரியத்தை அடக்கணும், அப்புறம் தான் மனக்கட்டுப்பாடு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப என்ன பண்ணணும்? அந்த தண்ணி போடுறவங்களோட ஒரு குழுமம் இல்லாமல் பாதுகாத்தல், அந்த ரோடு வழியா போகாம இருக்கிறது, அந்த பத்திர புக்குங்களை எதையும் பார்க்காம இருக்கிறது, அதை தவிர்த்தல். கண்ணு, காது, மூக்கு, வாயில் அதை தவிர்த்தல். இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் கால் அது வழியா போகாம இருக்கிறது, கை அதற்குண்டான செயலை செய்யாமல் இருத்தல், இந்த மாதிரி செய்யறது தான் இந்திரிய. அதை வெற்றி கொள்ளுதல். நீங்க ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆந்தர சுத்தத்துக்கு நீங்க ட்ரை பண்ணத்தான் இந்திரிய அடக்கமே வரும். ஆந்தர சுத்தம்ங்கிறது விருப்பு வெறுப்புகளில் இருந்து விடுபடுதல் தான் மெயின். அதுதான் உங்களுக்கு ஆந்தர சுத்தம் பாத்தீங்கன்னா மெயின் அழுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விருப்பு வெறுப்பு. அது மித்ததெல்லாம் அதுக்கப்புறம் அதை ஒட்டிட்டு வர்றதுதான். காமம், குரோதம் எல்லாம் எதனால வருது? விருப்பு வெறுப்பு இருக்கிறதுனால தானே குரோதம் வருது. சோ விருப்பு வெறுப்பு தான் மெயின் அழுக்கு அவர். அதனாலதான் பகவத்கீதையில
கர்மயோகம்ங்கிறத அவர் ஒரு வாழ்க்கை முறை அமைச்சு கொடுத்தார். நீ இந்த மாதிரி வாழு, ஈஸ்வர பிரணிதானம்ங்கிறது இங்கே வருது. அங்க பகவத்கீதையில சொல்றது அந்த ராக துவேஷத்திலிருந்து விடுபடுதல், மன அழுக்கை நீக்குதல். சோ அது என்ன ஆகும், அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் புலன்களை நீங்க வெற்றி கொள்ள முடியும். புத்தி என்ன சொல்லுதோ மனம் அதுக்கு ஒத்து வரும். அதுதான் புலனடக்கம். அடுத்தது கடைசி அதனுடைய அடுத்து என்ன சொல்றாரு, தர்ஷனம் ஆத்ம தர்ஷன யோக்கியத்வானி. கடைசி அடுத்த பலன் ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான தகுதியை பெறுவான். ஆத்ம தர்ஷன யோக்கியம் யோக்கியத்வானிச்ச, அந்த யோக்கியத்தை அவன் பெறுவான். எது, ஆந்தர சௌச்சத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிக்க சத்வ சுத்தி, சௌமனசு, ஏகாக்கிரத சித்தம், புலன்களை இந்திரியங்களை வெற்றி, அது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம், இந்திரியங்களை வெற்றி கொள்ளுதல். அடுத்தது ஆத்ம ஞான என்னை பற்றிய அறிவை பெறுவதற்கு உண்டான தகுதியை பெறுவோ. இது என்ன சொல்றாரு, இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், யம முடிச்சாச்சு. நியமத்துல ஃபர்ஸ்ட் சௌச்சம், அதுல ஆந்தர சௌச்சம். என்ன பகிர் சுத்தத்தை பத்தி சொல்ல தேவையில்லை, நமக்கு தெரியும் எப்படி எதை வச்சுக்கணும். சோ எதுதான் முக்கியம், ஆந்தர சௌச்சம், மன சுத்தம், ஆந்தர சௌச்சம். அதனுடைய அது வச்சு அதை பிராக்டிஸ் பண்ணணும்னா இதெல்லாம் பலனாக அவர் சொல்றாரு. இதுதான் எதாவது 41வது. அடுத்தது 42. சந்தோஷ் சூத்திரத்தை படிக்கிறேன். 42. சந்தோஷாத் அனுத்தம சுகலாபக. சந்தோஷாத் அனுத்தம, பிரிச்சு படிக்கிறேன், சுகலாபக. சந்தோஷாதனுத்தம சுகலாபக. அதாவது சந்தோஷம். சந்தோஷம் என்ன சொன்னேன், சந்தோஷம் நாம நினைக்கிற சந்தோஷம் இல்ல, ஒரு நிறைவு. வாழ்க்கையில் முயற்சி பண்றோம், ஒன்று வேணும்னு முயற்சி 100% போட்டுறோம். அது எது வருதோ, பலனாக எது வருதோ அதில் போதும் என்ற மனம், அதுக்கு பேர் தாங்க சந்தோஷம். முயற்சி இல்லாமல் எனக்கு எதுவே வேண்டாம்னு உட்கார்ந்துருக்கிறது அல்ல. ஒன்று நீங்க வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிறோம், அதற்குண்டான முயற்சியை போடுறோம், பிரயத்தனம் 100% பிரயத்தனை போட்டுட்டு திருப்பி பலனாக நம்ம எதுக்கு செஞ்சோமோ அதுக்குண்டான பலன் வரும் பாத்தீங்களா. அப்ப எப்படி இருக்கணும், சந்தோஷம், போதும், திருப்தி. அந்த திருப்தியினால் சந்தோஷாத் என்ன சொல்றாரு அவரு, அந்த திருப்தி பழகிருச்சுன்னா, அதை பழகிட்டீனா உனக்கு என்ன நலன், அனுத்தம சுகலாபக, எல்லையற்ற ஆனந்தம். கிடைச்சதுல திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னாவே அத சாஸ்திரத்துல ஒரு இடத்துல சொல்லும். இப்ப நாம எங்க போலாம், ஒரு தேவலோகம் போலாம், சொர்க்கம் போலாம், அங்க போனா ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது எந்த பெர்சன்டேஜ் வச்சு சொல்லும் சாஸ்திரம் ஒரு இடத்துல. அதாவது இங்க போதும் என்ற மனதோடு வாழ கத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுகம்ங்கிறது சொர்க்கலோகத்துல போய் நீங்க அனுபவிக்கிற சுகத்துல 16ல் 1, அதாவது சொர்க்கலோகம்ங்கிறது 16ல் 1 பங்கு தான் சுகம். இங்க நீங்க அனுபவிக்கிறது 16க்கு 16 சுகத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க. எது, போதும் என்ற மனத்தில் ஒருத்தன் வாழ்ந்தான் என்றால் அந்த சொர்க்கத்தில் கிடைக்கிறது 16ல் 1 பங்கு தான் சுகம். இவன் அனுபவிக்கிற சுகத்தில் யாரு, போதுமென்ற மனதோடு வாழ்கின்ற ஒருவன் படுகின்ற அந்த மன என்ன சொல்றது, திருப்தி. அதனால அவனுக்கு கிடைக்கிற சுகம்ங்கிறது அதை கம்பேர் பண்றாரு. கம்பேர் பண்ணது சாஸ்திரம். அங்க சொர்க்கலோகம் போனீங்கன்னா கிடைக்கிற சுகம் என்னன்னு வச்சீங்கன்னா அது 1/16 தான். இந்த சுகத்தை 16ஆக பிரிச்சீங்கன்னா அதுல 1 பங்கு தான் நீங்க அங்க போய் அனுபவிக்க முடியும். சொர்க்கலோகமே அந்த அளவுக்கு ஆனந்தம் இங்க கிடைக்கும். எல்லையற்ற ஆனந்தம் உண்டாகிறது. பலனில் திருப்தி அடைய வேண்டும். காரியத்தில் உழைப்பு இருக்கணும். அங்க நாம அதை எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடக்கூடாது, உழைப்பு இருக்கணும். பலனில் அதாவது முழு முயற்சி கொடுக்கிறோம், உழைத்துட்டோம், வரும்போது திருப்தி. திருப்தி அடைந்தவனுக்கு அளவிட முடியாத சந்தோஷம் வெயிட்டிங். போதுமென்ற மனமே ஈஸியா சொல்லி வச்சாங்களே, பொன் செய்யும் மருந்து. சோ இந்த திருப்தி இருக்கிறவங்கனால தாங்க ஸ்ரவணமன நிதித்தியாசனம் செய்ய முடியும். பேசிக் குவாலிஃபிகேஷன் மன திருப்தி.
வாழ்க்கையில் முயற்சி பண்ற, எது வருதோ ஏத்துக்கிற, போதுங்கிற, மனம் சஞ்சலம் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிற புத்தி வந்துதான் நீங்க எங்க வர முடியும்? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனத்தை செய்ய முடியும். அப்பதான் அவன் சந்தோஷமாக மனம் இருக்கிற மனதில் சொல்றது புரியும். இங்க நாம ஒண்ணு எதிர்பார்த்து அது வல்லிங் போது, எனக்கு திருப்தி இல்லைங் போது, அது துக்கமாக நீங்க அனுபவிக்கும் போது, காதுல சங்கு ஊதுனா கூட உள்ள சங்காக குரு கத்துனா கூட உள்ள ஏறாது. ஏன் இங்க என்ன மனம்? ஏக்கம் ஏக்கம் ஏக்கம். இது செஞ்சுட்டேன், எனக்கு இந்த ரிசல்ட் வரல, இதை செஞ்சுட்டேன், நான் நினைச்ச ரிசல்ட் வரல, இந்த ரிசல்ட் நான் நினைச்சதுக்கு மேல கம்மியா தான் வந்திருக்கு, இது இந்த ரிசல்ட்டே வரல, இதுக்கு ரிசல்ட் கம்மியா வந்திருக்கு, இதுக்கு விபரீதமான ரிசல்ட் வந்திருக்குது. இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா குரு சங்க வச்சு காதுல ஊதுனா கூட உள்ள எந்த விஷயமும் பதியாது. அப்படியே பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதனால ரொம்ப முக்கியம். இது பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் அ வேதாந்திக் ஸ்டூடெண்ட். புரிஞ்சுங்க? அதுதான் அவர் சொல்றாரு, நீ இங்க இந்த சுகத்தை பார்க்கும்போது சொர்க்கத்துல அது 16ல் ஒரு பங்கு தான் நீ அனுபவிக்க முடியும். சோ எதாவது நம்ம அனுபவிக்கும் எல்லா விஷயங்களும் திருப்தி அடையணும். எதுல நான் திருப்தி, இதுலதாங்க நான் திருப்தி அடைஞ்சிருவாங்க, இதுலதாங்க நாங்க திருப்தி அடையின்னு சொல்றேன் பாத்தீங்களா? எனக்கு இந்த விஷயத்துல நான் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, எது வந்தாலும் எடுத்துக்கிறேன். இந்த விஷயம் மட்டும்தாங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அங்கதான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க எந்தெந்த விஷயத்தில் திருப்தி அடைஞ்சிட்டீங்களோ அதை நீங்க கண்டுக்கவே வேண்டாம். அதுல நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களே, என்ன வந்தாலும் ஏத்துக்கிறீங்களே, அந்த ஃபீல்ட விட்டுருங்க. நமக்கு மனதில் சில ஏரியா இருக்கும், அந்த ஏரியால மட்டும் நான் நினைக்கிறத நடத்திட்டா போதும். எனக்கு இது ஒண்ணுதானே நான் கேட்கறேன், இந்த 2 தானே நான் கேட்கறேன், மத்ததெல்லாம் நான் ஏத்துக்கிறேனே, அதுதான் பிரச்சனை. சில பேர் என்னன்னா எல்லாரும் அப்படித்தான், பல விஷயங்களில் நாம் நிறைவடைந்திருப்போம், சில விஷயங்கள்ல தான் எல்லாரும் நிறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாஸ்திரம் சொல்லுது, அது உண்கிற உணவில் இருக்கலாம், உடுத்தும் உடையில் இருக்கலாம், அல்லது நீங்க அணிகிற ஆபரணத்தில் இருக்கலாம், அல்லது நீங்க வாழ்ற வீட்டில் இருக்கலாம், உங்களுக்கு கிடைத்த உறவுகளில் இருக்கலாம், நீங்க அனுபவிக்கிற வாழ்க்கை என்ன சொல்லுது, அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அதில் இருக்கலாம், அனுபவங்களில் எது கிடைக்குதோ அதில் திருப்தி. சில பேர் உணவுக்கு படுத்துற பாட்டை பார்த்தாவே நமக்கு பயமா இருக்கும். அந்த உண்கிற உணவில் நல்லாதான் சாப்பிடுவாங்க, ஆனா அது கொஞ்சம் ஒரு கல்லு உப்பு இல்ல, 2 கல்லுக்கு உப்பு இல்ல, அவ்வளவு கான்சன்ட்ரேஷன் ஆன இதெல்லாம் என்ன சொல்லுது, அவங்களால வாழ்க்கையில் நிம்மதியா வாழவே முடியாது. அது ஹைஜீனிக்கான உணவா இருக்கணும், சத்தான உணவா இருக்கணும். அதுல அந்த ருசி மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், நம்ம திருப்தி உணவுல திருப்தி வராது. என்னதான் ஒரு ஒய்ஃப் நம்ம வாழ்க்கையில பாக்கணும் பாருங்க, ஒரு ஒய்ஃபா வாழ்ந்தவங்க ஒரு 60-70 வயசு ஆண்கள்கிட்ட பேசி பாருங்க, அவங்க கிட்டத்தட்ட அவங்க மனைவி பாத்தீங்கன்னா 30-40 வருஷம் சமைச்சு போட்டிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளைனா 8 வருஷங்கள் போடுங்க, அத்தனை தடவை சமைச்சு போட்டிருப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டதே இவர் ஆரோக்கியமா இன்னைக்கு இருக்கிறாரு இல்லையா? ஆனா வாயில இருந்து என்ன வரும், எங்க வீட்டுல சாப்பாடு நல்லா செய்ய தெரியாது அப்படின்னு ஏக்கம் ஏக்கம். இது தப்பு அவங்க மேல இல்ல, ஒய்ஃப் மேல இல்ல, அவங்க கடமை செஞ்சுட்டு தான் வர்றாங்க. இவங்களுக்கு என்னது அங்க அலப்புங்கிற அந்த மாதிரி இன்னும் அடங்காத மனம். ஜித சர்வம் சொல்லுவாங்களே, நாக்கை அடக்கினால் 4 மடங்குனா அவனால அதை என்ன பண்ண முடியல, அந்த நாக்கை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. அவங்க சரியா சமைச்சிருக்கல, இவரால் உயிரோட வாழ்ந்திருக்க முடியாது, ஆரோக்கியமான வாழ்க்கை அவர்னால பெற்றிருக்க முடியாது. ஆனாலும் அதுல ஒரு குறையும் போது அப்ப அது என்ன, எதை காமிக்குது, பிரச்சனை அவர்கிட்ட, அந்த அம்மாட்டு இல்ல. ஆனா பாருங்க, அவங்க வெளியில் சொல்லும் போது அந்த அம்மா புண்படிக்கிறத நம்ம பாக்குறோம். இவ்வளவு சமைச்சு போட்டு பாருங்க, எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி சொல்றாரேன்னு உள்ள வலி வேதனை தேவையற்றது. அது அவருடைய நாவடக்கம் இல்லாத தன்மையை அவர் புரொபகண்டா பண்றாரு. அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஹர்ட் ஆகணும். அவர் அப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக ஏன் மனைவிங்கிறவங்க ஏன் ஹர்ட் ஆகணும்? ஹர்ட் ஆக தேவையில்லை, அவருக்கு நாவடக்கம் இல்லை, அவர் அப்படித்தான் இருப்பார், அப்படித்தான் பேசுவார்னு புரிஞ்சுக்கணும். நாம அவங்கள புரிஞ்சுக்கலாம், அவங்க நம்மள புரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி இங்கிருந்து ஆரம்பிக்கணும். உண்கிற உணவு, அடுத்தது ட்ரெஸ். அடாடாடா, அதுக்கு படுத்துற பாடு இருக்கே. எந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, அதாவது இந்த எல்லாம் வாங்கி வச்சிருப்போம், வாங்கிட்டு போனாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு வீட்டுல கட்டுறோம்னா அதுல திருப்தி இல்லாத நிலை. எத்தனை பீரோ நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சிருந்தாலும் கடையில் ஒண்ணு புதுசா பார்த்துட்டா உடனே வாங்கணும். அப்ப என்ன இருக்கிறது, நமக்கு என்ன இல்ல, திருப்தி இல்ல. அப்ப ஆனா மனசு என்ன பண்ண தெரியுங்களா, திருப்தி இல்லாத மனசுன்னு புத்தி சொல்லும் தேவையில்லைன்னு. மனம் திருப்தி இல்லாத மனம் என்ன தெரியுங்களா பண்ணும், புத்தியை ஆக்கிரமிச்சு புத்திட்டு சொல்ல. ஏன்னா புத்தி பேசுறது நீங்க கேட்பீங்க, புத்தி என்ன தெரியுங்களா சொல்ல வைக்கும், இது தேவை, இது நம்ம லெவலுக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லும் மனம். சொன்னா புத்தி அதை ஏத்துக்கும்.
இப்படியே மனசு கேட்டு கேட்டு புத்தி வேலை செஞ்சதுனாலதான் புத்தி சுயமாக சிந்திக்கிற சக்தியை நாம்பளே இழக்க செய்து விடுகிறோம். நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்குங்க, நம்மளுடைய புத்திய கேட்டு மனசு வேலை செய்யற மாதிரியே மனசு வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே மனம் புத்தி ஓவர்லாப் பண்றக்கே விடக்கூடாது. இப்ப நீங்க ஒரு விஷயம் வீரோ நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்கு, நீங்க புதுசா ஒரு மாடர்னா ஒன்ன பாக்குறீங்க, அப்டேட்டா எதையோ ஒண்ணு பாக்குறீங்க, புத்தி என்ன சொல்லும், ஃபர்ஸ்ட் வேண்டாங்கிற மாதிரி சொல்லும். எது கெடாத புத்தியா இருந்த சொல்லு, கெட்டு போன புத்தி அதுவும் சொல்லாது. ஏன்னா அது ஆல்ரெடி மலிங்கி போச்சு, அதுவா வாங்குன்ட்டு போயிடும். கொஞ்சம் உஷாரா அதே சொல்ல, கொஞ்சம் ஷார்பண்டு இருக்கிற புத்தியா இருந்தா என்ன சொல்லும், இது தேவையில்லையோங்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஆனா மனம் என்ன பண்ண, உடனே ஓவர்லாப் பண்ணி இல்ல இது அந்த காரணத்துக்காக இதை வாங்கணும், இந்த காரணத்துக்காக இதை வாங்க, வரிசையா வரும் காரணங்கள், எதுவும் உண்மை அல்ல. என்ன நடக்குது, எனக்குள் என் மனம் என் புத்திய ஓவர்லாப் பண்ணிருச்சு. இப்படியே நான் ஒரு தடவையும் விட்டனா புத்தி மழுங்கி போயிடும். மறுபடியும் அது சுயமாக எதுவும் சிந்திக்கிற சக்தி, ஏன்னா சிந்திச்சு அது சொல்லும். இது மனம் ஓவர்லாப் பண்ணி அதை வேலை செய்யாம விட்டுட்டா என்ன ஆயிரும், புத்தி தத்தி ஆயிரும். சாமி அழகா சொல்றாரு, புத்தி என்ன ஆயிரும், தத்தி. அப்ப பாருங்க, புத்தி தத்தி ஆயிடுச்சுன்னா சரின்னு தோன்றது, சரி எது வெளியில சரியோ அதை தப்புன்னு காமிக்கும். ஏன்னா புத்தி மாறி போச்சு. சரியா காமிக்கிறதுதான் இறைவன் உங்களுக்கு புத்தி கொடுத்துருக்காருங்க. நீங்க அதை மனசை ஓவர்லாப் பண்ணி சரியானதில தப்பாவும் தப்பானதில சரியாவும் காமிச்சு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சில வருடங்களில் புத்தி என்ன ஆயிரும், சரிங்கிற விஷயத்த தப்புன்னு சொல்லும், உங்களுக்கு தவறான விஷயத்தை சரின்னு சொல்லும். நமக்கு எனிமி எங்க இருக்கிறான், வெளியில யாருமே கிடையாது, நமக்கு நாமளே எனிமி ஆயிடுவோம். அதுதான் சொல்றது, போதும் என்கின்ற மனம் அத பொன் செய்யும் மருந்து. வார்த்தைகளை பாத்தீங்களா, போதும் என்ற மனமே பொன் செய்யும், உன் வாழ்க்கையில் அதுக்கு பொன் தங்கம் குதது, அது அதனோட வேல்யூ. சரிங்களா? அடுத்தது 43வது சூத்திரம், காயேந்திரிய சித்திகி அசுத்தி க்ஷயாத்து தபசக. இப்ப எங்க வந்துட்டோம், தவம், சௌச்சம், சந்தோஷம். மூணாவது அது லிங்க் வச்சுக்கிட்டே இருக்கணும் மண்டையில. ஃபர்ஸ்ட் சௌச்சம் பார்த்தோம், அடுத்தது சந்தோஷம் பார்த்துட்டோம், இப்போ நியமத்துல மூணாவது தவம். என்ன சொல்ற, தவம்னா என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறாரு, காயேந்திரிய சித்திகி அசுத்தி க்ஷயாத்து, அசுத்தி க்ஷயாத்து தபசக. தபசகன என்னன்னா, புலன்களிலும் உடலிலும், காயம் இந்திரியம், காயம்னா உடல், இந்திரியம்னா 10 இந்திரியங்கள், அந்த உடலிலும் புலன்களிலும் உள்ள அழுக்குகள், மனதிலும் உடலிலும் இருக்கிற இந்திரியங்களில் இருக்கிற அழுக்குகள், காய இந்திரிய இருக்கிற அழுக்குகளை அகற்றி அவற்றின் ஆற்றலை கொடுப்பதே தவம். நீங்க எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அதை நீக்கிட்டீங்கன்னாவே அது அந்த இடம் ஆற்றல் பெறும். இப்ப மனதில் இருக்கு, அந்த அழுக்குல நீங்க நீக்கிட்டீங்கன்னாவே மனம் வலிமை பெற்றும். நீங்க மனம் வலிமை பெறங்கிறதுக்கு பூஸ்டப்புக்கு நீங்க எதையும் சாப்பிட வேண்டியது இல்ல. மனம் சிறப்பாக செயல்படணும், என் மனம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்து எதையும் அது பூஸ்டப் பண்றது இல்ல, அழுக்குல நீக்கினாவே போதும், மனம் சக்தி பெறும். ஏன்னா இறைவன் கொடுத்த மனம் சக்தி பெற்ற சக்தி கொண்ட மனதை தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு, அதுல டவுட்டே கிடையாது. நாம என்ன பண்ணிரோம், அது அழுக்கு சேரத்தான் அது என்ன பண்ணிருது, மனம் பலகீனமான மனதை நம்பலாமலே பண்ணிக்கிறோம். எப்படி மனம் பலகீனமாகுது, இந்திரி விஷயத்துக்கு பின்னாலேயே போறது. காது ஒண்ணு சொல்லிச்சா, கண்ணு ஒண்ணு பார்த்துதா, நாக்கு ஒண்ணு சாப்பிட்டுதா, மூக்கொன்னு, இதுக்கு பின்னாலேயே போகும்போது ராக துவேஷம் மனதில் படுகின்ற அழுக்கு தவிர்க்க முடியாது. இவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி அழுக்கு படைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணு, தவம். சோ அப்போ தவம் பண்றோம் அப்படின்னா என்ன பலன் வரும் உங்களுக்கு, இந்திரியங்கள் என் கட்டுக்குள் வரும். ஃபர்ஸ்ட் பாப்பம் நீங்கும். தவத்தினால 2 பலன்கள் எப்பவுமே. தவம் பண்றோம், இப்ப எனக்கு கோபம் வருதா இருந்தாலும் சரி, ஒரு நாவடக்கம் இல்லாம இருந்தாலும் சரி, நான் தவத்தினால இந்திரியங்களை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு பேர் தாங்க தவம். அது கண்ணை நீங்க கட்டுக்குள் கொண்டு வர, இனிமேல் நான் செல்போனே பார்க்க மாட்டேன், டிவியே பார்க்கல அப்படின்னு நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அது ஒரு தவம். கண்ணுக்கு, காதுக்கு நான் இதை கேட்க மாட்டேன், காசிப்பிங் கேட்க மாட்டேன், அது ஒரு தவம். மூக்குக்கு அதே மாதிரி, நாக்குக்கு இதை சாப்பிட மாட்டேன், இதை பேச மாட்டேன். நாக்கு 2 விதத்துல செயல்படும், கர்மேந்திரியமாக இதை நான் பேச மாட்டேன், ஞானேந்திரியமாக நான் இதையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இதையெல்லாம் நான் பேச மாட்டேங்கிறது நாக்கு. இந்த மாதிரி கட்டுக்குள் கொண்டு வருவதுக்கு பேரு தாங்க தவம்.
அதுல 2 பலன். 1 பாப்பம் நீங்கும். நிறைய பேத்துக்கு தெரியுது இல்ல, தவம் பழக ஆரம்பிக்கும் போதே ஏன் உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டுப்பாடு, பேச்சு கட்டுப்பாடு நான் வர்றேன், ஒரு மௌன விரதம் இருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. அந்த மௌன விரதம் இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், பேச முடியாம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்ல அடுத்த நாள் நீங்க நார்மல் பேச ஆரம்பிக்கும் போது நீங்க அந்த ஃபீல் கண்டிப்பா அந்த ஃப்ரெஷ்னஸ் நாம ஃபீல் பண்ணுவோம். சோ எதனால? பாப்பக்ஷயம். தவம் பாப்பக்ஷயம். அடுத்தது உடலும் மனமும் என் பேச்ச கேட்கும். தவம் பண்ணி பண்ணி பழகிட்டே இருந்தோம்னா ஒரு விஷயத்துக்கும் பண்ணி பண்ணி பழகடம்னா உடல் என் பேச்ச கேட்கும். 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் எந்திரும். அப்புறம் நீங்களே வச்சு அமுத்தினா கூட அது படுத்திருக்காது, உடல் எந்திரும். எஞ்சி ஏதாவது செஞ்சுட்டு உடம்பே முடியலனாலும் எஞ்சி ஏதாவது செஞ்சுட்டு அப்புறம் படுத்து அப்படித்தான் தோணும். சோ கட்டுக்குள் வரும். நான் சொல்றத என் கண்ணு கேட்கும். நான் சொல்ற தவம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கட்டுப்படுத்தும். அது மனம் என்ன ஆகும்? உங்களுக்கு கட்டுப்படும், இந்திரியங்களும் கட்டுப்படும். சோ தவம்ங்கிற என்ன? என்னுடைய குறைகளை மாற்றி அதை என்ன பண்ணலாம்? சீர்திருத்தி அதை நிறைவுடையவதாக மாற்றுவது. என்னிடம் இருக்கிற குறைகளை மாற்றி அதை சீர்திருத்தி நிறைவுடையதாக மாற்றுவது. நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்காக செய்யப்படுவதே அது செய்யப்படுகின்ற முயற்சி. நம்மை நாமளே மாற்றிக்கொள்வதற்காக செய்யப்படுகிற முயற்சிக்கு பேர் தான் தவம். இதுக்கு வந்துங்க யாருடைய வற்புறுத்தும் தேவையில்லை. நீ இப்படி இரு அப்படி இரு அப்படி அல்ல. யாருடைய வற்புறுத்தும் இல்லாமல் நாமளே விரும்பி நம்மை மாற்றிக்கொள்வதற்கு எடுக்கிற முயற்சி தவம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்றவங்க சொல்லி செய்யறதுங்கிறது அதுக்கு பேர் தவம் அல்ல. நம்மள நாமள மாற்றிக்கிறதுக்கு நாமளே முயற்சி. அதை சொன்ன இஷ்டப்பட்டு கஷ்டப்படுதல்ங்கிற வார்த்தையை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவார் சுவாமிஜி. இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது அது பேர் தான் தவம், ஈஸியா சொல்லுவார் அவரு. சோ இது பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப கடுமையான செயல் எது தெரியுங்களா? என்னுடைய இயற்கையாக இருக்கிற என்னுடைய சுபாவத்தை மாற்றுறது இருக்குது பாத்தீங்களா, உலகத்திலேயே கடுமையான செயல். அதுக்கு பேர் தான் கடுந்தவம். ஸ்டோரியில புராணத்துல ஒரு கடுந்தவம் புரிந்தார். ஏன்னா அவ்வளவு கஷ்டம். அது தவம் புரிதல்ங்கிறது அவ்வளவு கஷ்டம். ஒரு விடுவிக்கு நம்மளுடைய சுபாவத்திலிருந்து நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து விடுபடுங்கிறது கஷ்டம். சோ நம்மளுடைய குணங்களை நல்லபடியா மாத்தணும் இல்லைங்களா? நாம் நீக்க வேண்டியதை நீக்கணும், செய்ய வேண்டியதை செய்யணும். 2 இருக்கணும். எதை நீக்கணுமோ அதை நீக்கிடணும், அதுக்கு தவம் வேணும். எதை செய்யணுமோ அதை செய்யறது என்னதுதான் தவம் இல்லைங்களா? இப்ப வேதாந்த வகுப்புகள் கேட்கணும்னு உட்கார்ந்து இருக்கீங்களா, தவம். இது செய்யணும்னு செய்யணும். அப்ப இதுவும் தவம். நீங்க எதை நீக்கிருப்பீங்க, இந்த 3 to 4 என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணா அதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க பாத்தீங்களா, அதுவும் 2 விதமா தவம். புரிஞ்சுங்களா? சோ நம் குணத்தை, நம்மளுடைய சுபாவத்தை மாற்றுவது எளிதான காரியம் அல்ல. எந்த ஒரு சாதனையும் சாதாரணமாக கிடைக்காது. எந்த ஒரு சாதனையும் என்ன பண்ணியாகணும்? தவம் நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிக்கணும்? தவ வாழ்க்கைக்கு வந்துடணும். நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமான கஷ்டம் நமக்கு வரும். ஒண்ணு பிராரப்தம். அது அதனுடைய கஷ்டத்தை கொடுக்கும். அது நீங்க விரும்பி ஏற்கிறதல்ல, அது தானா வரும். நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் பிராரப்தத்தின் மூலியமாக நமக்கு கஷ்டம் வரும். ஆனா தவம்ங்கிறது புருஷார்த்தம், நானே தேர்ந்தெடுக்கிறது, ஃப்ரீ வில். எதுக்கு? கஷ்டத்தை தேடி எடுத்தல். இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். எது? தவத்துக்கும் பிராரப்தத்திலே கஷ்டம் வருது, அது வேற. நம்ம விருப்பம் இல்லாமல் அது வருவது, அதை நம்ம கேட்கறது இல்ல. ஆனா தவம்ங்கிறது புருஷார்த்தம்னா நான் தேடி, புருஷேன அத்தியதேதி புருஷார்த்தம், நான் தேடி கஷ்டப்பட்டு என்ன எடுத்துக்கிறது? தவத்தை மேற்கொள்ளுதல். எதுக்கு? என்னிடம் வருகின்ற ஒரு சுபாவத்தை மாற்றுவதற்கு, என்னுடைய குணத்தை மாற்றுவதற்கு நான் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது. அதுதான் என்னது? தவம். இந்த தவத்தினால் ஆகாதது எதுவுமே இல்லை. நீங்க பாருங்க, ஒரு மியூசிக்ல ஒருத்தர் ஷைன் ஆகணுமா, என்ன பண்றாங்க? குடிக்கிற தண்ணியிலிருந்து, லைஃப் ஸ்டைல் இருந்து கம்ப்ளீட்டா மாத்துவாங்க. இது மியூசிக்ல நம்ம கிரிக்கெட் எடுங்க, பிளேயர் எடுங்க,
அந்த கிரிக்கெட் பிளேயர் அதுல ஷைன் பண்ணணும்னா எத்தனை தவம் ஃபாலோ பண்றா பாருங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது. அந்த உடம்ப ஃபிட்னஸுக்கு பண்ற எக்ஸசைஸ் எதையும் விடக்கூடாது. அவங்க ஜாலியா ஊர் சுத்தினா சாப்பிட்டா அதெல்லாம் சும்மா ஏதாவது ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கையில் கிடைக்காத கஷ்டம். அவங்க தவம் தான் இருக்கிறாங்க. அந்த அச்சீவ் பண்றதுக்கு அவங்க செய்யற தவம் அது. அந்த கோலை அடைவதற்கு அவங்க அதை செய்யறாங்க. கிரிக்கெட் பிளேயர் ஆகட்டும், செஸ் பிளேயர், என்னால மறக்க முடியாத அனுபவம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு செஸ் பிளேயர் ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஒரு புக், அதுல ஒருத்தர் எழுதியிருக்காரு, நான் அந்த வேர்ல்டு நம்பர் 1 எழுதியிருக்காரு. அப்பெல்லாம் காயின் எடுத்து இப்ப நெவுத்தன்னு வைக்கணுங்களா, நெவுத்தி வச்சு வச்சு கையெல்லாம் அப்படி காப்பு காய்ச்சி ரத்தம் வந்துதான். அப்ப எத்தனை தடவை அதை நெவுத்தி இருப்பாரு. பாப்பா, அது தவம். அது இஷ்டப்பட்டு அவர் ஏத்துக்கிறாரு, கஷ்டப்படுறாரு இல்லைங்களா? அந்த மாதிரி தவத்தினால் வெல்ல முடியாததுங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சோ தவத்தை சின்ன வயசுல இருந்து பழக்கணும். குழந்தைகளுக்கு இப்ப படிக்கிற காலத்தில் அந்த பையன் பாருங்க, +2ல படிக்கணும், மார்க் வாங்கினா எத்தனை தவம், எத்தனை இரவுகள் தூக்கம் கெட்டு படிச்சு ஸ்கூலுக்கு போய் டியூஷன் போய் டெஸ்ட் எழுதி ரிவிஷன் டெஸ்ட், அது ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், மிட் டர்ம் டெஸ்ட், ஒரு டெஸ்ட் என்னது அவனுக்கு தவம். அப்ப தவத்தினால் முடியாதது எதுவும் அல்ல. அப்படி தவம்ங்கிறது ஏன் தெரியுங்களா? இப்படி இந்த நம்மளுடைய கலாச்சாரத்துல சாஸ்திரத்துல இது ரொம்ப முக்கியமா சொல்லுதுன்னா, நமக்கு வாழ்க்கையில் எப்போ என்ன கஷ்டம் வருதுன்னு தெரியாது. நமக்கும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கும் சரி ஆச்சுங்களா? அப்போ அந்த கஷ்டம் வரும்போது அவனுக்கு தாங்குகிற சக்தி இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? அப்போ அந்த வருகிற துக்கத்தை அவ தவிர்க்க முடியாது. அதான் வாழ்க்கைன்னா அதுதான், கஷ்டம் வரும் நஷ்டம் வரும், அதை தாங்குற சக்தி நமக்கு இருக்கா, பசங்களுக்கு இருக்கா, குடும்பத்திற்கு இருக்கானா? நல்லா இருக்கும் போதே நாம இந்த மாதிரி நம்மளே வருத்தத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தை தாங்கி பழகி கொண்டோம் என்றால், நம்ம அறியாமல் இது வாலண்டரா நம்ம கஷ்டத்தை ஏத்துக்கிறது. கஷ்டத்தை ஏத்து மனசு என்ன பண்றோம், சேவேரி ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறோம். என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்தன் அப்பதான் ஆகும். நம்மளுக்கு இஷ்டப்படி கஷ்டமே வாழ்க்கையில் வல்லினா கூட நாமளே கொடுத்து என்ன பண்ணிக்கிறது, தவத்தை மேற்கொள்ளும் போது அவன் என்ன ஆயிடுறான், மனதளவில் ஸ்ட்ரென்த் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவன் அறியாமல் ஒரு கஷ்டம் வரும்போது, பேரிடர்கள் வாழ்க்கையில் வரும்போது அவனால் ஜமாளிக்கிற சக்தியை அப்பதான் பெறுவான். நம்ம பேரண்ட் என்ன நினைச்சிடறோம், ஐயோ பசங்க எதுலயும் கஷ்டப்படக்கூடாது. இந்த கஷ்டப்படக்கூடாதுங்கிற வார்த்தை இந்த 10-20 ஜென்ரேஷனா இந்த ஜென்ரேஷன் வந்ததுதான். நமக்கு முந்தின ஜென்ரேஷன்ல கஷ்டப்படாம பையனை வளர்த்துன்னு யாருமே சொல்லவே இல்லை. பட்டு எஞ்சுவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப சின்ன வயசுல இருந்து பட்டு அந்த குழந்தை என்ன பண்ணிக்கும், ஒரு பிரச்சனையை எப்படி தாங்கிறது அப்படிங்கறத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காதனாலதான் இன்னைக்கு இத்தனை சூசைட்ஸ். குழந்தைங்க +2ல ஃபெயில் ஆனா சூசைடுங்குதுங்க, நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா சூசைடுங்குது. இது நாம அது வேற விதமா பொலிட்டிக்கல் லைன்ல அது வேற மாதிரி கொண்டு போறாங்க. உண்மை என்னன்னா, மனம் பக்குவம் இல்லை. ஒரு கஷ்டத்தை தாங்குற அளவுக்கு அவங்க அம்மா அப்பா அவங்கள வளர்த்துல, அந்த குழந்தைக்கு அதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுக்கல, அதனால அதை போய் சூசைட் பண்ணிக்குது. மெயின் ரீசன் பேரண்ட்ஸ் பிளஸ் டீச்சர்ஸ். சோ தவம்ங்கிறதுனால சின்னதுல இருந்து நம்ம என்ன சொல்றது, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பழகிக்கணும். இதுதான் நம்மளுடைய சைக்காலஜில மெயின் டீச்சிங்கே. வீதிக்கு ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் அவசியமே இல்லை. நம்மளுடைய கலாச்சாரத்தில் பகவான் சொல்றதை ஃபாலோ பண்ணா தேர் இஸ் நோ நீட் ஆஃப் சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் அட் ஆல் இன் அவர் கலாச்சாரம். நமக்கு தேவையே இல்லை. இதை நீங்க பழக்கிட்டீங்கன்னா அவன் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவான். ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஓன். அதுதான் பேரண்ட் கொடுக்க வேண்டிய முதல் உணவு. சுவாமிஜி சொல்வார், நீ தந்தை தாயா இருந்தீங்கன்னா குழந்தைக்கு கொடுக்கிற முதல் உணவு how to manage the bad situation. அப்போ how to manage the bad situationங்கிறது எங்கிருந்து இருந்திருக்கணும், சின்ன வயசுல இருந்து கொடுத்தாதான் அவன் அந்த ஒரு வெளியிலிருந்து வருகிற பிரச்சனை அவனால தாங்க முடியும். குழந்தைங்க இதை தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னா பேரண்டிங்ல ப்ராப்ளம். என்ன பண்ண கொடுக்கல அவங்களுக்கு, அந்த கஷ்டத்தை கொடுத்து மனதை ஸ்ட்ரென்தன் பண்ணல. உடலை ஸ்ட்ரென்தன் பண்ணிடும் தாய் தந்தையர், அது இல்லைன்னு சொல்லல. பட் மனம் 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 ரொம்ப முக்கியம். உடலையும் இழுத்து செல்வது மனம். அதான் தவம் தவம் தவம்ங்கிறது போயிட்டே இருக்குது. அடுத்தது சோ இப்போ ஏன் தவம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமெல்லாம் என்ன முதலே படிச்சிருக்கோம், பிராகிருத புருஷக படிச்சிருக்கோமா இல்லையா? அதாவது பிராகிருத புருஷனா பிரகிருதி சுபாவமாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் செயல்படுவான்.
ஏன் தவம் தேவை? இப்போ பிரகிருதி சுபாவம் என்ன? சத்தோகுண பிரிடாமினா அவன் இருந்திருக்கலாம். அவனுடைய சுபாவம் டிசைட்ஸ் பை பூர்வ ஜென்மாஸ் கர்மாஸ். பூர்வ ஜென்மா கர்மா தான் என்ன பண்ணுது? அவன் சத்தோ குணமா இருக்கிறானா, தமோ குணமா, ரஜோ குணமாங்கிறது யாரு டிசைட் பண்றது? பூர்வ ஜென்மா கர்மா டிசைட்ஸ். சோ அவன் சத்தோ குண பிரதானமா இருக்கலாம், ரஜோ குண பிரதானமா இருக்கலாம், தமோ குண பிரதானமா இருக்கலாம். அவனுக்கு பேர் தான் பிராகிருதி புருஷக. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன தோணுதோ அது பிரகாரம் ஒரு வாழ்க்கையை வாழுவான். இப்ப சத்தோகுண பிரதானமான வாழ்க்கை உண்டு, அதுல வாழ்ந்துட்டா மன நிறைவு, சந்தோஷம், கரெக்டான பாதையில போயிருவோம். சத்தோகுண பிரிடாமினா பிறந்திருந்தோம் என்றால். ஆனா நாம எதுல? ரஜோகுணம் தமோகுணத்து பிரிடாமினா தான் மெயினா எல்லாரும் பிறக்கிறதே ஆச்சுங்களா. அப்படி தமோகுண ரஜோகுணம் பிரிடாமினா பிறக்கும் போது அந்த சுபாவத்தை மாற்றுவதுங்கிறது இந்த தவத்தை தவிர வேறு எதனாலே முடியாது. தவம், சாப்பிட்ற சாப்பாட்டுல தவம், லைஃப் ஸ்டைல்ல தவம். இங்க இருக்கும்போது தான் எங்கிருந்து எங்க வர முடியும்? ரஜோகுண பிரதான மனம் சத்தோகுண பிரதானத்துக்கு வர முடியும். தமோகுண பிரிடாமினா இருக்கவங்க முதல்ல எங்க வரணும்? ரஜோகுண பிரிடாமினட்டுக்கு வந்துதான் எங்க போக முடியும்? சத்தோகுணத்துக்கு போக முடியும். சோ தவம் இஸ் நீட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங், நோ எக்ஸப்ஷன். பெரிய மகான்கள் ஆகினாங்க அப்படின்னா தவத்தினால் தான் அவங்கள மகான் ஆயிருக்காங்க, தவத்தினால் தான். சரிங்களா? சோ நீங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் லைஃப் குரோத்தை தான் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துங்கிறதே மறந்துடுறது. ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் குரோத்னா படிக்கிறானா, மார்க் வாங்குறானா, நல்ல வேலைக்கு போறானா, சம்பாதிக்கிறானா, கல்யாணம் பண்றானா, மெட்டீரியல் குரோத். இதுக்கு தவம் தேவையில்லைனால என்ன முடிவு பண்ணிடுறோம்? அவன் வாழ்க்கையில தவமே தேவையில்லை, அவன் எல்லாமே அவனுக்கு தெரியும், அவனுக்கு எதுக்கு தவம்? பேரண்ட்ஸ் சொல்றது கேட்கிறமே, அவனுக்கு எதுக்கு தவம், அவனுக்கு எதுக்கு ஜபம்? ஒரு ஜபம் சொல்லி கொடுத்து நீங்க சொல்லுங்க அப்படின்னா அவனுக்கெல்லாம் இன்டெலிஜென்ட்டுங்க, அவனுக்கு தவம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, அவன் நல்லா வாழ்ந்துருவான். சொல்ற பேரண்ட்ஸ் சொல்றதை நம்ம கேட்கிறோமே. சோ அப்படி அல்ல, ஜபம் ஒரு மந்திர உச்சாடனம் சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி பழகணும். ஏன்னா இதெல்லாம் தான் அவன் மனதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஏரியாஸ். என்ன சொல்றது, அந்த இந்த மூலியமா தான் அது மனம் வலுவடையும். சோ எதுக்கு சொல்றேன்? பிராகிருதி புருஷனாக பிறக்க நம்ம எல்லாரும் எது தெரிஞ்சுக்கணும்? நாம எல்லாரும் பிராகிருதி புருஷாக. பிராகிருதினா பிரகிருதி சுபாவத்துல தான் பிறந்திருக்கும், அது பிரகாரம் தான் நம்மளுடைய சுபாவம் கேரக்டர் அமையும். சோ அந்த கேரக்டரை மாத்துறதுங்கிறது தவத்தினால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற எதுனாலே முடியாது. சரினா, ஒரு எவ்வளவுதான் அடிமட்டத்துக்கு போயிருந்தாலும் தவ வலிமையினால் அவன் மேல வர முடியுங்கிறதுக்கு முதல் எக்ஸாம்பிள் யாரு தெரியுங்களா? விஸ்வாமித்திரர். பல தடவை தோத்துருக்காரு அவர், ஒரு தடவை ரெண்டு இல்ல, பல தடவை தோத்து மறுபடியும் மேல வந்தாரு. நிறைய கேரக்டர்ஸ் நம்ம புராணத்துல பார்க்கலாம். சீதா, தமேந்தி எல்லாம் என்ன சொல்றது, பாரத பெண்களுக்கு ஒரு முன்மாதிரி. சீதா தேவி பாருங்க, தன் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை அவ எப்படிதான் பார்த்தா? தவமாக பார்த்தாள். தன் வாழ்க்கையை தவ சிரேஷ்டமாகவள் மாறிவிட்டாள். ராமரோட வாழ்க்கை என்ன? தவ வாழ்வு. நாரதர், ஆண்டாள், நீங்க நிறைய பார்க்கலாம். நேதாஜி, இந்த மாதிரி இந்த காலத்துல வந்தவங்க, சுதந்திரத்துக்காக போராடவங்க எத்தனையோ பேர் பாருங்க, பல தவத்தை மார்க்கணும். சோ நீங்க தவம்ங்கிறது புராணங்கள்ல இருந்து சில உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். இந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா தவத்தோடு வாழ்ந்து நாங்க படிச்ச சுவாமிஜி தயானந்தர் சரஸ்வதி சுவாமிஜிகள்லாம் அந்த தவத்தினாலதான் அவங்க அந்த நிலைக்கு வந்திருக்கார்கள். இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சோ தவம்ங்கிறது நம்மும் திருந்தி ஃபர்ஸ்ட் என்ன தவத்தினால என்ன நடக்கும்? முதல்ல நாம திருந்தணும். அப்பதான் அதாவது நாமும் திருந்தி மற்றவர்களையும் திருத்தி முறையான வாழ்வை வாழ்விக்க முயற்சி செய்ய தவம் உதவும். சோ முதல்ல எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்? என்னிடமிருந்து ஸ்டார்ட். எந்த ஒரு முயற்சியும் என்னிடம் ஆரம்பிக்கணும். அப்பதான் மற்றவர்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு திருத்த முடியும். புரிஞ்சுங்களா? அப்பதான் அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். முதல்ல எனக்குள்ள வரணும், அதை பார்த்து ரோல் மாடலா பார்த்து மற்றவங்க அதுக்குள்ள முயற்சி செய்யணும். அப்பதான் குடும்பத்தில் இடையே ஒரு மாற்றம். அது ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வெறும் என்ன சொல்றது, விவாத மேடை அமைச்சுக்கிட்டு நீயும் பேசு நானும் பேசு நிற்கிறத பேசி கழுவி ஊத்திட்டு இருக்கிறதுனால எந்தவித மாற்றமும் வராது சமுதாயத்தில். ஒரு மனிதனும் மாறணும்னு நினைக்கணும். அப்பதான் அந்த நாடு முன்னேறும். ஏன் சொல்றேன்னா, தவம் இல்லாத நீங்க சிரவணமோ மனனமோ நிதித்தியாசனமோ ஞானமோ ஞான நிச்சயோ நாட் பாசிபிள். ஏன்னா எது ஒன்று அசாத்தியமோ
அதை தவம் சாத்தியமாக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்களா இதெல்லாம் அசாத்தியம், இதெல்லாம் எனக்கு வராது, இது எனக்கு சுத்து போட்ட. சில பேர் சொல்லுவாங்க சாண்டிங், ஐயோ எனக்கு அதுக்கு வெகு தூரம், ஏதோ வந்தமா வேதாந்த கத்துக்கிட்டமா போயிட்டே இருக்கணும், எனக்கு அது வராது, அசாத்தியம் முடிவு பண்ணி வச்சிடறாங்களா? உட்கார்ந்து 2 நாள் பிராக்டிஸ் பண்ணாத என்ன தெரியுது, என்னாலே. அப்ப அதுக்கு என்ன காரணம்? தவம். சோ எந்த ஒன்று அசாத்தியம்னு நீங்க வாழ்க்கையில் நினைக்கிறீங்களோ அது சாத்தியமாகணும்னா தவம். என்ன பண்றோம்? சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றீங்க இல்லையா, அதுதான் தவம். அதுதான் என்ன பண்ணுது, உங்க அசாத்தியத்தை என்ன பண்ணுது, சாத்தியமாக்குது. சரிங்களா? சோ தவத்தை நம்ம இன்னும் நிறைய இடத்துல வேதாந்த வகுப்புல நிறைய இடத்துல பார்க்க வேண்டியிருக்கனால இதோட முடிச்சுட்டு அடுத்த மந்திரத்துக்கு போலாம். அடுத்து சுவாத்தியாயம். இப்ப என்ன முடிச்சிட்டோம்? தவம் முடிச்சிட்டோம். அடுத்தது சுவாத்தியாயம். சுவாத்தியாயாதிஷ்ட, பிரிச்சு படிக்கிறேன். சுவாத்தியாயாதிஷ்ட தேவதா சம்பிரயோக. தேவதா சம்பிரயோக. சுவாத்தியாயாதிஷ்ட தேவதா சம்பிரயோக. சுவாத்தியாயாதிஷ்ட தேவதா சம்பிரயோக. அதான் சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் நமங்க எது எது எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். வெறும் வேதம், வேதத்தை ஓதுதல்ங்கிறது ஒரு மேலோட்டமான கருத்து, அவ்வளவுதான். நீங்க ஜபம் பண்றீங்க, மந்திர ஜபம், ஓம் நமோ நாராயணாய 108 தடவை சொல்லி வைக்கிறீங்க, ஜபம், இட்ஸ் அ சுவாத்தியாயம். அப்புறம் வேதாந்த வகுப்புகள் அட்டெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, சுவாத்தியாயம். பாராயணம் பண்றீங்க பாத்தீங்களா, சாண்டிங், சுவாத்தியாயம். ஒரு தாய்மொழி பாரதியார் பாடல்கள் எடுத்து வச்சு படிக்கிறோம், சுவாத்தியாயம். தாய்மானவர் பாடல்கள் எடுத்து வச்சு படிக்கிறோம், சுவாத்தியாயம். திருக்குறள் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி படிச்சு மீனிங் என்ன முயற்சி பண்றோம், சுவாத்தியாயம். ஸ்லோகங்களை உட்கார்ந்து மனப்பாடம் பண்றீங்க, சுவாத்தியாயம். அடுத்தது எது? வேதத்தை. ஓம் சகஸ்ர சீர்ஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரவாத் சபூமி விஸ்வதோ விருத்வா. இது புருஷ சூக்தம், வேத பாராயணம். இதுவும் என்னதுதான், சுவாத்தியாயம். சோ வெறும் வேத பாராயணம் மட்டும் சுவாத்தியாயம் அல்ல. நான் சொல்றது எல்லாமே ஜபம் பண்றது, தியானம் பண்றது, வேதாந்த வகுப்புகளை கேட்கறது, பாராயணம் பண்றது, தாய்மொழியில் இருக்கிற புஸ்தகங்களை படிக்கிறது, ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்றது, வேத அத்தியனம் பண்றது, இது எல்லாமே எங்க வரும், சுவாத்தியாயம். சரி, இது பண்றதுனால சுவாத்தியாய மந்திர இஷ்ட தெய்வ காட்சி கிடைக்கிறது. என்ன சொல்றாங்க, இத நீங்க ஒரு குறிப்பிட்ட வருடம் இடைவிடாமல் செய்யும் போது நாம எந்த தேவதை இஷ்ட தேவதை வச்சிருக்கோமோ அந்த இஷ்ட தேவதையினுடைய காட்சி கிடைக்கிறது. அது கனவுல கிடைக்குமா, நேர்ல கிடைக்குமா, அதெல்லாம் அவாந்தர பலன். புரிஞ்சுங்களா? நம்மளுடைய முக்கிய பலன் இதெல்லாம் இறைவன் செய்ய சொல்லியிருக்கார். ஃபார் கெட்டிங் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட் நாம் இதெல்லாம் பண்றோம், அவ்வளவுதான். அதிலிருந்து நாம் சிரவணமன் நிதித்தியாசனத்துக்காக மனதை பக்குவப்படுத்துவதற்காக சுவாத்தியாயம் பண்றோம். அது ஒரு தவம், அது ஒரு புண்ணியம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவாந்தர பலன் இஷ்ட தேவதாய் காட்சி உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். சொல்லுவாங்க இல்லையா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அப்போ மனது செம்மையாக ஆகறதுக்கு என்ன பண்ணிட்டு ஆகணும், மந்திர ஜெபம் தேவை. அது இந்த சுவாத்தியாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு சாண்டிங் படிக்கிறோம், புருஷ சூக்தம், துர்கா சூக்தம், இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்கிறோம், மனதை தூய்மைப்படுத்தும், இந்திரியங்களை வசப்படுத்தும். அப்புறம் லௌகீக விஷயங்கள் இருக்கிற இச்சை கொஞ்சம் குறையும். மெயின் அதுதான், லௌகீக விஷயத்தில் இருக்கிற இச்சை, அதே மாதிரி மோட்சத்தில் இருக்கிற இச்சை சாத்தியமாகும். இதெல்லாமே சுவாத்தியாயத்தினுடைய பலன். மனதை தூய்மைப்படுத்தும், நீங்க சாண்டிங் பண்றீங்க அப்படின்னா இந்திரியங்கள் உங்களுக்குள்ள வசப்படும். அப்புறம் லௌகீக விஷயங்கள் இருக்கிற இச்சை கொஞ்சம் குறையும். அதன் மூலம் எது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இச்சை உங்களுக்கு ஒரு ஃபீல்டு இருந்துச்சு, அடுத்த ஃபீல்டு ஓடிடும். எது, மோட்சத்தின் மேல் இச்சை அதிகமாகும். புரிஞ்சுங்களா? சோ இது என்ன சொல்றாரு, இஷ்ட தேவதை காட்சி இது இஷ்ட தேவதா காட்சிங்கிறது மே ஆர் மே நாட் பி. அதுக்காக நம்ம சுவாத்தியாயம் பண்றது இல்ல. ஏங்க நான் இத்தனை வருஷம் நான் ருத்ரத்தை இத்தனை ஒரு 1000 தடவை படிச்சுட்டேன், 2000 தடவை படிச்சுட்டேன், 10,000 தடவை படிச்சுட்டேன், எனக்கு இன்னும் இறைவன் காட்சியே தரலையே, ஐயா அப்படிலாம் கிடையாது. பண்ணுனா கிடைக்கலாம், ஆர் கிடைக்காமலும் போகலாம். அது அவாந்தர பலன், நமக்கு அது முக்கியம் அல்ல. நாம 1000 தடவை நீங்க ருத்ரம் சொல்றீங்க அப்படின்னா நான் சொன்னது அதனுடைய பலன். புரிஞ்சுங்களா? அதுதான் முக்கிய பலன். அடுத்தது 45 என்ன சொல்றாரு, அடுத்தது
சமாதி சித்தி என கடைசி வந்துட்டார். சமாதி சமாதி சித்தி ஈஸ்வர பிரணிதானாத்து. ஈஸ்வர பிரணிதானாத்து சமாதி சித்தி பிரிச்சோம்னா ஈஸ்வர பிரணிதானாத்து. இது மீனிங் என்ன? அனைத்தையும் என்ன பண்ணும்? ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்வதால் சமாதி உண்டாகுதுன்னா இந்த இடத்துல சமாதி நாங்க மன அமைதி. அப்ப ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம்ங்கிறது எங்க வராரு இப்போ? கர்மயோகம். இது பகவத்கீதை லாங்குவேஜ்ல இதுக்கு பேர் என்ன? ஏன்னா இங்க கிரியான்னு சொல்லுவாரு. பதஞ்சலி போடுற வேர்டு கிரியா பாரு. அது பகவான் பகவத்கீதையில சொல்ற வேர்டு கர்மயோகம். அதைத்தான் இங்க சொல்றாரு. அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செஞ்சீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். இதுதான் இதனுடைய இன்டைரக்ட் மீனிங். டைரக்ட் மீனிங் இதுதான். சோ இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தல் எதைய? அனைத்தையும். என்ன வேகா இருக்கு? ஒண்ணு இதுதான் இல்லாம எதனை அர்ப்பணம் பண்ணிட்டோம்? இப்ப அர்ப்பணா புத்தி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேர்? ஃபர்ஸ்ட் அர்ப்பணா புத்தி. ஒரு புது ட்ரெஸ் வாங்குறோம். நம்ம கலாச்சாரத்துல பாருங்க அர்ப்பணா புத்தி எங்கிருந்து கொண்டு வந்தாங்க. ஒரு புது ட்ரெஸ் வாங்குறோம், சாமிக்கு முன்னால வச்சுட்டு கும்பிட்டு, அது என்னது? அர்ப்பணம். ஒரு உணவு படைக்கிறோம், சாமிக்கு முன்னால வச்சு நைவேத்தியம் வச்சுட்டு சாப்பிடுறது அர்ப்பணம். இந்த இடத்துலதான் அர்ப்பணா புத்திங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு அந்த நான் சம்பாரிச்சது, நான் வாங்கின புடவை, நான் சம்பாரிச்ச பணம், நான் சமைச்சதுங்கிற அந்த கர்வம் நம்மளை விட்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? சமர்ப்பண புத்தி. இது ஃபர்ஸ்ட் லெவல், இனிஷியல் லெவல். எதை? இறைவனுக்கு ஏற்படம் பண்றது. எது? அது பூவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம். இங்கதான் ஆரம்பிக்கும் அர்ப்பணா புத்தி. ஈஸ்வர அர்ப்பணா புத்தி. அதுக்கு அடுத்தது லெவல். நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்க வருவோம்? கர்மயோகம். கர்மயோகத்துல எதை அர்ப்பணம் பண்றோம்? கர்மத்தை யோகமாக செய்து இறைவனுக்கு அர்ப்பணம். எப்படி கர்மயோக புத்தி எப்ப வரும்? அதாவது நான் இந்த இப்ப இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவேன் அந்த வேர்டு. அதாவது இப்ப நான் இந்த யுகத்தில், இந்த வீட்டுல, இந்த காலத்தில் இன்னாருடைய மகளாக, இன்னாருடைய குடும்பத்தின் உறுப்பினராக நான் இருக்கிறேன்னா எவ்ரிதிங் இஸ் டிசைட் பை ஈஸ்வரா. என்னுடைய புண்ணிய பாபம் தான் காரணமாக இருந்தாலும் கர்மபல தாத்தாவாக இருந்து எனக்கு இதை கொடுத்துதாரு ஈஸ்வரகா. அப்ப அந்த ஈஸ்வரன் தான் நான் இந்த குடும்பத்தில் எனக்குன்னு ஒரு ஸ்வதர்ம அனுஷ்டானம் கடமையை அவர் தான் கொடுத்திருக்காருங்கிற அறிவு வந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? கர்மத்தை ஈஸ்வரனுக்கு சமர்ப்பண புத்தியாக செய்ய முடியும். ஞானேனதான் வரும், வேக இல்ல. ஞானம். என்ன ஞானம்? இதை கொடுத்து அனைத்தும் ஈஸ்வரன். அப்ப அந்த கடமையை கொடுத்தது அவரு தான். சோ அவருக்காக இந்த கர்மத்தை நான் செய்யறேன் அப்படிங்கிறது அடுத்த அர்ப்பணம். இல்ல குரோத். அர்ப்பணா புத்தியில குரோத். அடுத்தது கர்மத்தை பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்? அதுக்குண்டான கர்ம பலன் வரும்போது பிரசாத புத்தி, அது அர்ப்பணம். ஒரு கர்மத்தை பண்றோம், அதுக்கு என்ன பலன் வந்தாலும் அதை எப்படி எங்கிருந்து ஏத்துக்கிறோம்? கர்ப்பகிரகத்துக்குள் உள்ள இருந்து உள்ள போகும்போது அதுக்கு பேர் நைவேத்தியம், வெளியில வரும்போது அதுக்கு பேர் பிரசாதம். அந்த பிரசாத புத்தி என்ன காமிக்குது? வித்தவுட் எனி மர்மரிங் we are accepting பகவான்ஸ் பிரசாதம். அப்படிதானே? வித்தவுட் மர்மரிங் we will accept with respect, with பணிவு, with என்ன சொல்றது, எல்லா நற்குணங்களும். எப்படி வாங்குறோம்? பணிவு. அது கிடைக்கும். அது வாங்கும்போது பணிவு, மரியாதை, அன்பு, ஓடி போய் வாங்குறோம் பிரசாதம் கொடுக்கறோன்னு. சோ அதுதான் என்னது? இந்த புத்தி எங்க வரணும்ங்கிறதுக்காக தான் கோயில் அதை கொடுக்குறாங்க. நீ பண்ற கர்ம பலன் வரும்போது, இப்ப நான் பிரசாதம் கொடுக்கும்போது தேங்காய் பழமெல்லாம் வாங்குறதுக்கு எப்படி ஓடி வரீங்களோ, அது எப்படி பணிவோட வாங்குறீங்களோ, எந்த வித முணுமுணுப்பு இல்லாம வாங்குறீங்களோ, சில பேர் அங்கேயும் முணுமுணுக்குறாங்க, அது வேற விஷயம், முணுமுணுப்பு இல்லாம வாங்குறீங்களோ, அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் கர்ம பலன் வரும்போது அந்த பிரசாத புத்தியில வாங்கு. அதுக்குதான் கோயில கொடுக்கறது, பிரசாதம்ங்கிற பேர்ல கொடுக்கறது. நம்மள பழக்கிறாங்க. ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங். இப்படி இந்த ஆட்டிடியூட கொண்டு வா. உன்னுடைய கர்மத்துக்குள்ள ஒரு பலனு, கர்ம பலன் வரும்போதும் இந்த புத்திய கொண்டு வான்னு பழக்கிறாங்க கோயில்ல. புரியுதுங்களா? அதுதான் பிரசாதம். இது என்னது? அர்ப்பணம். கர்ம பலனையும் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம? இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கர்மயோகம். அதுக்கு அடுத்தது ஃபைனல் அகங்காரம். அதை என்ன பண்ண தெரியணும்? அர்ப்பணம் பண்ண தெரியணும். அகங்காரம் என்ன? நான் இந்த சரீரம்,
நான் இதை செஞ்சேன், நான் இதை படைச்சேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, என் புத்தி சக்தி இவ்வளவு, என்னுடைய மனசக்தி இவ்வளவு, என்னுடைய உடல் சக்தி இவ்வளவு, என்னுடைய பலம் இவ்வளவு, என்னோட ஆயுள் இவ்வளவு, என் ஆரோக்கியம் இவ்வளவு, நான் இன்னாரோட சில பேர்த்துக்கு நான் ஆன்மீக குடும்பத்துல பிறந்துட்டாவே போகுது, நான் எங்க அம்மா அப்பா ருத்ரம் படிச்சிருக்காங்க அதுல, ஆனா இவங்க படிக்க மாட்டாங்க, அது சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை. இந்த கர்வம் எல்லாம் நம்மள விட்டு போகணும்னா அகம் கர்த்தாங்கிற என்ன ஆகணும், அந்த கர்த்திருவ புத்தியை இறைவனிடம் சமர்ப்பித்தல். இட்ஸ் a final level of சமர்ப்பணம். அது எப்பதான் நடைபெறும்? ஞானேன. சும்மா இப்ப நான் சொன்னனே, நான் எது பண்ணலீங்க, எல்லாம் இறைவன்ட்ட வைக்கிறேன், அப்படி அல்ல. ஞானேன எதை சமர்ப்பணம் பண்றோம்? அகம் கர்த்தா அப்படிங்கிற கர்த்திருவ புத்தியை, கர்த்தா ஈகோவை. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஈகோவை கொண்டு சமர்ப்பணம் பண்றேன்னா என்ன தெரியுங்களா பயம் வரும்? நான் ஒரு இண்டிவிஜுவலே இல்லாம போயிருவனோ அப்படிங்கிற பயமெல்லாம் வரும். சில பேர் பாருங்க, மனதில் இருக்கிற ஒரு சுபாவமான குணத்தை விடுங்கன்னு ஏன் விட முடியல கஷ்டப்படுறாங்க யோசனை பாருங்க. மனதில் அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும், அது விடுங்கன்னு விட முடியாது, விட்டுச்சு புடிச்சு வச்சுக்குவாங்க. பயம். அந்த குணம், மனதில் இருக்கிற ஒரு குணம் வெளியில போயிட்டா அவங்களுடைய அங்கத்தை இழந்த பயம் அவங்களுக்கு ஏற்படுகிறது. அதனாலதான் அந்த மனசு புடிச்சு தப்புன்னு தெரியுங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு மனுஷன்கிட்ட ஒரு தப்பு இருக்கு, அது குணம் தவறுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா விடாம ஏன் புடிச்சு வச்சிருக்காரு? அவருக்கு என்ன நடக்குது உள்ள பிரச்சனை? அந்த குணத்தை விட்டுட்டோம்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நான் என்னுடைய அங்கத்தை இழந்து விட்டேனோங்கிற பயம். அந்த மாதிரி ஒரு உணர்வு, பயம், இனம் தெரியாத ஒரு உணர்வு அவங்களுக்கு வர்றதுனால தான் தானாக அவங்களால சுபாவத்தை விட முடியறதில்லை. அதுக்குதான் இப்ப யாரு வேணும்? இறைவனை கைக்குள் கொண்டு வந்தா மட்டும்தான் சுபாவத்தை மாற்ற முடியும். இல்லைன்னா கஷ்டம். இது யமா நியமா இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய குணத்தை மாற்றுவதற்கு. இல்லைன்னா பாருங்க, அந்த காதுக்குள்ளே உங்களுக்கு போகாது. அந்த குணத்தை மாத்துங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு பிசுக்கு கூட அவங்களால உள்ளோட முடியாது. எங்க நம்மளை மாத்திடுவாங்களோன்னு பயம் வேற. இவங்க பேச்ச கேட்டு இவங்க நம்மளை மாத்திட்டாங்கன்னா நம்ம இல்லாம போயிருவோம், இண்டிவிஜுவாலிட்டியை லாஸ் பண்ணிடுவோம். நான் ஒரு ஆள் அங்க காணாம போற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயம். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா. அதனாலதான் என்ன வேணும்? ஈஸ்வர பிரணிதானம் இல்லாமல், சமர்ப்பண புத்தி இல்லாமல் நீங்க உங்களுடைய சுபாவத்தில் ஒரு குணத்தை மாற்றுவது என்பது ரொம்ப கடினம். சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா எது அனைத்தையும் அனைத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, உணவிலிருந்து, ஏன்னா அனைத்தையும் போட்டார் அவரு. அப்படி நம்ம ப்ரொசீஜரா கொண்டு வரணும் எல்லாத்தையும். உணவிலிருந்து, சாப்பாட்டிலிருந்து, உடையில், எல்லா வீட்டிலிருந்து, உறவுகளிலிருந்து எல்லாத்தையும் என்ன பண்ண தெரியணும்? அர்ப்பணா புத்தி ஃபர்ஸ்ட் பண்ணுனா, அப்புறம் கர்மத்தை அர்ப்பணம் பண்ணுனா, அப்புறம் கர்ம பலன அர்ப்பணம் பண்ணுனா எங்க வரலாம்? அதுக்கப்புறம் சவண மன நிதித்தியாசனத்தின் மூலமாகத்தான் நீங்க எதை பண்ண முடியும்? அகங்காரத்தை சமர்ப்பணம்ங்கிறது அதனால மட்டும்தான் முடியும். இதெல்லாம் அப்படியே வந்துடும். ஆனா அந்த இடம் எது? அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்றதுக்கு இறைவனுடைய உதவி 100%. அவர் கொடுத்த வேதத்தை கற்றுக்கொள்ளாமல், வேதாந்தத்தை கற்றுக்கொள்ளாமல் அகங்காரத்தை சமர்ப்பணம் செய்ய முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதனால அந்த அந்த ஒரு மனதில் இருக்கிற ஒரு குணத்தையே விட முடியாதவங்க நான்கிற உணர்வை எப்படிங்க விட முடியும்? பயம் வரும் அவங்களுக்கு. பயம் சைக்கலாஜிக்கல், அதை வில் பி அஃபெக்டட் so much. சரிங்களா? அதில் ஹைலி ரிஸ்க். அது அழுங்காம மெத்தட் பிரகாரம் விடணும்னா சாஸ்திரத்தை வரணும். புரிஞ்சுங்களா? அதுதான் சொல்றாரு. அப்ப என்ன கிடைக்கும் உனக்கு? இப்படி அர்ப்பணா புத்தி செஞ்சினா சமாதி. சமாதி இந்த இடத்துல என்னது? மன அமைதி. ஃபர்ஸ்ட் கர்மயோகத்தின் மூலியமாகவே நீங்க ஒரு ஆபேட்சி அமைதியை பார்க்கலாம். கர்ம பலத்தை ஃபர்ஸ்ட் அர்ப்பணா பண்ணி, ஃபர்ஸ்ட் அர்ப்பணால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வர வர மன அமைதி என்ன ஆயிட்டே இருக்கும்? அதிகமாகி கொண்டே வரும். எப்போ அதுல ஆபேட்சிக்க மன அமைதி. எப்ப அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்றீங்களோ அப்பதான் ஆத்தியந்திக்க மன நிறைவு அல்லது மன அமைதி. அதுதான். சோ இதனுடைய பலன் என்னன்னு சொல்லிட்டாரு. இது 45வது ஸ்லோகம், சரி மந்திரம். அப்போ இது இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்றதுன்னா வேற என்னென்ன அறிவு உங்களுக்குள்ள இருக்குன்னு தெரியுங்களா? இறைவன் நீங்க நிறைய படிச்சதுனால, மற்ற டெக்ஸ்ட் உங்களுக்கு கூட போறதுனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இறைவனை பற்றி அறிவு இருக்கணும், அப்பதான் சமர்ப்பணம் பண்ண முடியும். எடுத்துன பதஞ்சலி படிக்கிறவங்களா இருந்தா இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அர்ப்பணா புத்தி பண்ணணும்னா இறைவனை பற்றி அறிவு இருக்கணும். என்ன? ஊ இஸ் ஈஸ்வரா, ஜெகத் காரணம் ஈஸ்வரக, இப்படி பதில் சொல்ல தெரியும். அவங்களாலதான் அர்ப்பணம் பண்ண. ஏன்னா அந்த அறிவு இல்லாம நீங்க சும்மா போய் அர்ப்பணம் பண்ண முடியாது. இறைவனை கொடுத்தாரா, இறைவனை பற்றி தெரியணும். அவருதான் நிமித்த காரணமா இருக்காரு, அவருதான் உபாதான காரணமா இருக்காரு, அவருதான் கர்மப்பல தாத்தாவா இருக்கிறாரு, அவர் சர்வஜ்ஞக, சர்வவித்து,
ஜெகத்காரணம், சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லயக்காரணம் ஈஸ்வரஹா ஈஸ்வரகன். ஈஸ்வரனை பற்றிய ஞானம் உள்ள போக போகத்தான் சமர்ப்பணம் தானா நடக்கும். சில பேர் முயற்சி பண்ணி சமர்ப்பணம் பண்ற முயற்சியே நீங்க பண்ண வேண்டாம். இதுதான் டெக்னிக். ஈஸ்வரனை பற்றிய அறிவு உள்ள போக போகத்தான் சமர்ப்பணம் பண்ணணுங்கிறது தானாக நடைபெறும். டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். உங்களால பண்ண முடியலன்னா பிரச்சனை எங்க? ஈஸ்வரனை பற்றிய அறிவு ப்ராப்பரா 100% இல்லைன்னா சமர்ப்பணம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும்? இறைவனை பற்றிய அறிவை பெறணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? அர்ப்பணா புத்தி வரும். எதிலிருந்து வரும்? கர்மயோகத்திலிருந்து ஆரம்பிக்க அர்ப்பணா புத்தி. நீங்க படைக்கிற உணவிலிருந்து அர்ப்பணா புத்தி, உடையிலிருந்து அர்ப்பணா புத்தி வரணும்னா ஈஸ்வரனை பற்றிய என்ன தெரியணும்? அவர்தான் நிமித்த காரணம், அவர்தான் உபாதான காரணம், இங்கே மெட்டீரியல் காசும் அவர்தான் அப்படிங்கிற அறிவு உள்ள போக போக, அது மட்டும் இல்ல கர்ம பலதாத்தா, ஜெகத்காரன், இந்த மாதிரி அவரை பத்தி மேலும் மேலும். ஏங்க இத்தனை டெக்ஸ்ட்ல ஈஸ்வரனை பத்தி படிக்கிறோம்? ஒரு தடவை சொன்னா நமக்கு பத்தாதான்? நம்ம நினைக்கலாம் ஈஸ்வர தத்துவம் எனக்கு நல்லா தெரியுமே, எதுக்கு மறுபடியும் ஆச்சாரியர்கள் ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வர தத்துவத்தை உள்ள கொண்டு போகத்தான், நாளுக்கு நாள் உள்ள போக போகத்தான் தெரியும். நான் ஒரு ஆளுங்க கிடையாது, எல்லாம் அவரு தான் பாக்குறாரு, அவரு தான் செய்யறாரு. புரியும் போது என்ன பண்ண முடியும்? ஈஸியா அர்ப்பணா புத்தி. புரிஞ்சுங்களா? இதுக்கு அடுத்த கிளாஸ், இன்னும் ஒரு கிளாஸ் தேவைப்படும். அடுத்த கிளாஸ்ல மிச்ச சூத்திரங்களை முடிச்சலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அடுத்த கிளாஸ்ல 46வது ஸ்லோகம்.